இஸ்லாம் சொல்லக்கூடிய சில சடங்குகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சில சடங்குகள். இஸ்லாத்தில் முக்கியமான தீன்ங்கிறது என்ன? தீன்டா என்ன? தீன் சொன்னால் சமூகவியல், பொருளாதாரம், அரசியல், இது எல்லாமே சேர்ந்தது தான் இஸ்லாம் அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி இது எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு ஒரு சில சடங்குகளை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் எப்படி அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான்? நம்மளை மட்டும் நான் சொல்லலை, இந்த அரபு நாட்டு தலைவர்கள், உலகில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ எப்படி நமக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான்? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அந்த சிந்தனையை நமக்குள்ளே முதல்ல ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பொருளாதாரங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரம் எவ்வளோ அழகான பொருளாதாரம். இந்த கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரம் இருந்தது. மக்களுக்கு இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில் லட்சக்கணக்கில் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா லட்சக்கணக்கில் மாதம் கொடுத்தாங்க. மாதம் மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ எப்படி வந்தது அந்த பொருளாதாரம்? என்ன ஐஎம்எஃப் இருந்தது? அப்போ என்ன இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐஎம்எஃப் இருந்ததா? அந்த ஐஎம்எஃப்பே ஒரு ஏமாற்று. அதுவும் அமெரிக்காவின், இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதான். அவன் தான் என்ன பண்ணுறான், உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பொருளாதார உதவி செய்கிறான். செய்யும்போது என்ன பண்ணுவான், கிட்டத்தட்ட ஒரு 20 கண்டிஷன் போடுவான். அந்த 20 கண்டிஷனில் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒரு சில கண்டிஷன்கள் நல்லதாக இருக்கும். என்ன சொல்லுவான்டா, இத்தனை % நான் கொடுக்குற அந்த இதில் கடனில் இத்தனை % ஏழைகளுக்கு நீ உதவி செய்யணும், இது மட்டும் நல்லாயிருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகளுக்கு உதவி செய்கிற மாதிரி கண்டிஷன் போடுவான். ஸ்டெர்லைட் ஆலை வந்தது இல்லையா? அதெல்லாம் எப்படி வந்தது? அதை மக்கள் போராட்டத்தின் மூலமாக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் மக்கள். அதெல்லாம் எப்படி வந்தது? அரசாங்கத்தாலேயே ஒன்றும் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஐஎம்எஃப்ல கையெழுத்து போட்டு கடனை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆட்சியாளர்கள். வந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏமாற்று உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்திலும் சரி, அரசியலிலும் சரி, சமூகவியலிலும் சரி, எல்லாத்திலையுமே ஏமாற்று உலகமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான இஸ்லாமிய கொள்கைகளை பொருளாதாரத்திலும் அரசியலிலும் சமூகவியலிலும் என்னைக்கு இந்த இஸ்லாமிய உலகம் பின்பற்றுகின்றதோ, முஸ்லீம் நாடுகள் பின்பற்றுகின்றதோ, அன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நல்ல நாட்களை நாம் அதிவிரைவிலே பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ நோய்களை முழுமையாக குணப்படுத்துவானாக. பாலஸ்தீன மக்களுக்கு அதிவிரைவிலே அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.